இவர்தான் கே செல்வகுமார். அது ஒரு ஜாதி ரீதியான ஒரு கட்சி, முத்தரையர் அப்படின்ற ஒரு சமுதாயத்துக்கான ஒரு கட்சி. அது இப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்கிறது அப்படின்றது எனக்கு டிக்டாக் டைமில் தான் எனக்கு தெரிய வந்தது. இவருடைய ஜாதி கட்சிக்கு டிஎம்கே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. இருக்கிற சனியம் பிடிச்ச ஜாதி கட்சி போதாதுன்ட்டு புதுசா வேற ஒரு கட்சிக்கு இப்போ அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இது சமூக நீதி முற்போக்குக்கு எதிரானது. இனிமேட்டுக்கு ஃபியூச்சர்லயும் இவங்க என்னென்ன பிரச்சனை பண்ண போறாங்க எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களும் மற்ற ஆண்ட பரம்பரை மாதிரி ஒரு குரு பூஜையெல்லாம் பண்ற நபர்கள் தான். திருச்சியே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ட்டு இந்த கட்சியோடைய கம்யூனிட்டிக்காரங்க சுத்திட்டு இருக்காங்க. போக போக இது எங்க போய் முடிய போகுதுன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த தமிழர் தேசம் கட்சியுடைய ஓனர் கே செல்வகுமார் ஒரு RSS இயக்கத்தை சேர்ந்தவர். இவர்கிட்ட எப்படி டிஎம்கே கூட்டணி வச்சாங்கன்ட்டு எனக்கு இன்னும் புரியல. இந்த உலகத்துல யார்கிட்ட வேணாலும் பேசலாம், பழகலாம். ஆனா அரசியல் கூட்டணி இது ரொம்ப ஆபத்தான ஒரு ரிஸ்கான விஷயம். ஏன்னா நீங்க அரசியல்ல ஒரு மோசமான ஒரு இயக்கத்தை நீங்க வளர்த்து விடுறீங்க.